வந்து நம்மளை திருமணம் பண்ணிட்டு தான் போயிட்டாரு. அதுக்கு உதாரணம் தான் அந்த நம்ம திராட்சை ரசம் குடிக்கிறோம் இல்லையா, இது அவரை நினைச்சு திராட்சை ரசம் குடிக்கிறோம் இல்லையா, அது வந்து திருமணத்துக்கு ஏற்ற அந்த காலத்துல இஸ்ரேல் ஜனங்கள்லாம் பாத்தீங்கன்னா திருமணம் அப்போ ஒரு விசேஷம் அப்போ திராட்சை ரசத்தை வந்து குடிப்பாங்களாம். அப்போ அது அந்த திராட்சை ரசம் குறைஞ்சிருச்சுன்னா அது என்ன என்ன அர்த்தம்னா அந்த ஃபேமிலிக்கே வந்து அவமானம் மாதிரி ஆயிரும். ஆனா ஜீசஸோட ஃபர்ஸ்ட் அற்புதமே திருமணத்துல தான் ஆரம்பிக்குது. அந்த கானா ஒரு கல்யாணம் நீங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ வெறும் தண்ணியை வந்து திராட்சை ரசமா மாத்துறாரு. அப்போ என்னன்னா ஏற்கனவே பிரச்சனை இருக்கு. இது தண்ணியில என்ன யாருமே மதிக்கவே மாட்டாங்க. அது ஆஃப்டர் ஆல் ஒரு தண்ணி தான். ஆனா அதை மதிக்கிற மாதிரி ஆக்கிட்டாரு. இதுதான் நான் பேச நான் விரும்புறேன். இப்ப என்னன்னா இப்போ நிறைய திருமணத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை. காரணம் என்னன்னா அங்க வந்து ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் வந்து வழிநடத்தல் இல்லை. ஏன்னா இது பாவப்பட்ட உலகம். பாவம் வந்து உள்ள என்டர் ஆயிட்டதுனால, உள்ள வந்துட்டதுனால பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, இந்த திருமணத்துல என்ன சொல்லுதுன்னு, ஜீசஸ் கிட்ட வந்து நம்ம போகணும், ஆண்டவர் கிட்ட வந்து நம்ம போகணும், டெய்லி 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 அவர்கிட்ட போகணும். ஏன்னா அப்போ வந்து நம்மளோட வாழ்க்கையே அந்த திராட்சை ரசம் மாதிரி மாத்துறாரு. யாருமே மதிக்காத அந்த தண்ணியை மதிக்கிற மாதிரி ஆக்கி விட்டுறாரு. இந்த மாதிரி திராட்சை ரசம் இந்த மாதிரி டேஸ்ட் நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி டேஸ்ட் நான் எங்கேயுமே நான் கேள்விப்பட்டது இல்லை, எங்கேயுமே நான் குடிச்சது கிடையாது. அந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையை மாத்தி விட்டுறாரு. ஏன்னா நம்ம ஆண்டவர் கிட்ட டெய்லி போய் கணவன் மனைவியும் சேர்ந்து போகணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஆண்டவர் வந்து நிறைய வந்து அதிசயத்தை வந்து திருமண காரியங்களை தான் வச்சிருக்கிறார். என்னன்னா அவரு சுகமா இருக்கட்டும், என்ன பிரச்சனையா இருக்கட்டும், கடன் பிரச்சனையா இருக்கட்டும், அந்த பரலோகத்தின் ரகசியமே திருமணத்துக்குள்ளதான் வச்சிருக்கிறாங்க. ஜாயிண்ட் அக்கௌண்ட்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, பேங்க்ல வந்து இப்படி ஜாயிண்ட் அக்கௌண்ட்லயே வந்து நிறைய விதமான ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்கு. அதுல ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா இது புருஷன் சைன் போடலன்னா கூட மனைவி சைன் போடலாம், மனைவி சைன் போடலன்னா கூட புருஷன் சைன் போட்டு பணத்தை எடுத்துக்கலாம். ஆனா இன்னொரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் என்னன்னா 2 பேரும் சைன் போட்டாதான் பணத்தையே எடுக்க முடியும். அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல போட்டு விட்டாரு. எல்லா ஆசீர்வாதத்தையும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல போட்டு விட்டாரு. இப்போ கணவன் மனைவி சேர்ந்து கேட்டாதான் அந்த பணமே அந்த ஆசீர்வாதத்தையும் எடுக்க முடியும். அந்த மாதிரி ஆக்கி விட்டார். ஸோ இப்போ பைபிள் ஃபுல்லாவே வந்து திருமணத்தை பத்தி தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பேசிட்டு இருக்கு. தமிழ் பைபிள் படிக்க எஃபிஷியன்ஸ் 5:25. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. இப்ப பாருங்க, இயேசுவையும் சபையும் வந்து இணைச்சு பேசுறாரு. இந்த ஞாபகத்துலதான் ஆண்டவர் வந்து கணவன் மனைவியை உண்டாக்குனார். அடுத்தது படிங்க. நாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் குலுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். 32 வரைக்கும் படிச்சு. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். இத மைண்ட்ல வச்சுட்டுதான் ஆண்டவர் வந்து கணவன் மனைவியை உண்டாக்குனார். இது கிறிஸ்துவும் சபையும் எப்படி இருக்கணும்ன்ற மைண்ட் தாட்ல தான் வந்து ஆண்டவர் வந்து அந்த திருமண பந்தத்தையே உருவாக்குனாரு. இது ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஜீசஸ் எப்படி இருக்கிறாரு, ஜீசஸ் எப்படி சபையை பாத்துக்கிறாரு, அதுதான் ஹஸ்பண்டோட ரோல். இப்ப என்ன பிரச்சனை வந்தாலும் அவர்கிட்ட நீங்க தைரியமா கேட்கலாம். ஏன்னா கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா, பைபிள் எப்படி முடியுதுன்னா, நம்ம ஜீசஸ் வந்து நம்மள மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாரு.
அதனால நம்ம தைரியமா நம்ம வந்து கேட்கலாம். நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம தைரியமா கேட்கலாம், இயேசு கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு என்ன ஏன்னா அவர் நம்மள நல்லா வச்சிருந்தாலும் அவருக்கு அது பெருமை. ஏன்னா இது 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 ஒய்ஃபை நல்லா வச்சுக்கலன்னா அது ஹஸ்பண்டுக்கு தான் அது பிரச்சனை. அதனாலதான் ஆண்டவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா நம்மள தைரியமா கேட்க சொல்றாரு. என் நாமத்தினால நீ கேளு. இப்ப நம்ம விசுவாசிச்சு அவரை விசுவாசிச்சு நம்ம கேட்கணும். இப்ப இந்த 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 எஃபிஷியன்ஸ் வச்சுதான் நான் வந்து மெசேஜே நான் தரேன். நான் இப்போ வந்து பாவம் வந்து உள்ள வந்துட்டதுனால கடவுளோட பேட்டர்ன், அவரோட டிசைனே மாறி போச்சு. இப்போ டிசைன் மாறிட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, புருஷன் வந்து போட்டு மிதிக்கிறான், அப்புறம் சண்டை போடுறான், அப்புறம் மனைவி வந்து புருஷன் பேச்சு கேட்கறது இல்லை. இதுக்கு எல்லாமே காரணம் வந்து பாவம் உள்ள வந்துட்டதுனாலதான். ஆதாம் ஏவாள் கதையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது ஏவாள் வந்து அந்த பழத்தை சாப்பிடும் போது அந்த ஆதாமும் சேர்த்து சாப்பிடுறான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒய்ஃப் மேல அவ்வளோ அன்பா இருந்தவன், நீ செத்தினா நானும் சாகுறேன், அதனால நீ இந்த பழத்தை பிடிச்ச, நீ கீழே விழுந்துட்ட, நானும் சேர்ந்து கீழே விழுவுறேன், அந்த மாதிரி இருக்கிற அன்பு வந்து பாவம் உள்ள வந்துட்ட பிறகு என்ன பண்றான்னா, ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, நான் புசிக்க கூடாது இந்த பழத்தை நீ புசிச்சியா அப்படின்னு கேட்கிறாரு. நீ தந்த இந்த ஸ்ரீ தான் பாவம் இப்படி உள்ள வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து அன்பா இருந்தான் அவன், இப்போ வந்து பழி போட ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா பாவம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நீ தந்த இந்த ஸ்ரீ தான் பிரச்சனை. அதனாலதான் வந்து இப்ப இது எல்லா ஹியூமனுக்கும் உள்ள பாவம் வந்துருச்சு. இப்போ நிறைய பேர் அந்த கல்யாணம் பண்ணும் போதுலாம் நினைப்பாங்க, இது ஹஸ்பண்ட் வந்து பெரிய ஆக்டர் மாதிரி இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், ஒழுங்கா இருக்கணும், கடவுளுக்கு பயந்து இருக்கணும். ஆக்சுவலா இந்த பாவம் வந்து எல்லாருக்கும் வந்துட்டதுனால பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அந்த மாதிரி ஆளை நீங்க கண்டே பிடிக்க முடியாது. இதுதான் பைபிள் சொல்லுது. அப்போ திருமணம்ன்றது என்ன என்ன சொல்ல வருதுன்னா, மற்றவங்கள இது ஹஸ்பண்ட மாத்துறவங்களா ஒய்ஃபை மாத்துறவங்களா இருக்கணும்னு தான் வேதம் சொல்லுது. இதேதான் ஆண்டவரும் சொல்றாரு. ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா இருக்க ஆளை வந்து தேர்ந்து எடுக்கல. ஏன்னா யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. அவர் வந்து இப்படி நம்மள மாத்துறாரு, இப்படி ஒய்ஃபை மாத்துறாரு. ஒய்ஃப் இப்ப இது சபை, நம்ம தான் ஒய்ஃப்னு சொல்லி வேதம் சொல்லுது. நம்ம வந்து ஒன்றும் பெர்ஃபெக்ட் கிடையாது. வேதம் வேதம் அதான் சொல்லுது, எல்லாருமே கெட்டு போனவங்கன்னு. அப்போ ஹஸ்பண்ட் எப்படி ஒய்ஃபை மாத்துறாரு? அவரோட அன்புனால, அவரோட இறக்கத்தினால வந்து ஒய்ஃப் வந்து மாத்துறாரு. அதே மாதிரிதான் ஹஸ்பண்டும் என்ன பண்ணணும்னா ஒய்ஃப் வந்து மாத்தணும். அவங்க இது கெட்டவங்க தான், பைபிளே சொல்லிருச்சு, எல்லாரும் பாவிகள் சொல்லுது. அதே மாதிரி ஒய்ஃபும் அதே மாதிரி ஹஸ்பண்டை மாத்துறவங்களா தான் இருக்கணும். அதே மாதிரி ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை மாத்துறவங்களா தான் இருக்கணும். அதனாலதான் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதில்லைன்னு ஆண்டவர் வந்து அப்பவே சொல்லிட்டார். ஏன் அப்படி சொன்னாருன்னா, என்னன்னா இப்போ தனிமையா இருந்தா அவனை மாத்த முடியாது, ஏன்னா அவன் பாவியா இருக்கான். அப்போ மாத்தக்கூடியவங்க யாருன்னா ஒய்ஃப் தான். அதே மாதிரி ஒய்ஃபை மாத்தக்கூடியவங்க தான் ஹஸ்பண்ட். யாருமே வந்து நான் பெர்ஃபெக்ட், இவங்க வந்து பெர்ஃபெக்ட் மேட்ச் அந்த மாதிரி சொல்லவே முடியாது. அந்த மாதிரி மைண்ட் தாட்டோட இருந்தீங்கன்னா அது டோட்டலி ராங், அது டோட்டலி வேஸ்ட். ஸோ ஆண்டவர் வந்து கிளியரா சொல்லிட்டாரு, அந்த மாதிரி பண்ணவே முடியாது. ஸோ ஆண்டவர் வந்து எதுக்கு மெயினா முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா, மனுஷங்களை அந்த புருஷன் மனைவியை மாத்துறவங்களா தான் இருக்கணும்னு தான் வேதமே சொல்லுது. ஸோ இதுல இருந்து தான் நான் வந்து மெசேஜை எடுக்கிறேன். இது டீட்டெயில நான் போறேன். இப்போ மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா விலா எலும்புல இருந்து தான் மனுஷிய வந்து உண்டாக்கினார். அதே மாதிரிதான் சிலுவையில பாத்தீங்கன்னா ஆண்டவரோட விலா எலும்புல குத்தி தான் ஈட்டி எடுத்து கொடுத்துறாங்க விலா எலும்பு. அந்த விலா எலும்புல இருந்து தான் நம்மளே ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர்றாரு. இதை மனுஷன் உருவாக்குறதும் விலா எலும்புல தான். அதே மாதிரி நம்மளை மீட்டு அவரோட சொந்தமாக்குறதும் விலா எலும்புல தான். விலா எலும்புல தான் ஏவாளை வந்து உருவாக்குறாரு. அவரோட விலா எலும்புல தான் நம்மள வந்து உருவாக்குறாரு. பாவமற்ற நம்மள வந்து பரிசுத்தமா ஆக்குறாரு. ஸோ அந்த விலா எலும்புல வந்து பெரிய விசேஷம் அதுல இருக்கு. அதை பத்தியும் நான் உங்களுக்கு போக போக நான் சொல்றேன். இப்ப பாவம் என்னென்னலாம் செய்யுதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். ஜெனிசியஸ் 3:16 பாருங்க. அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது
உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோட பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். இங்கதான் பாவம் வந்து ஃபர்ஸ்ட் சாபம் வந்து ஆண்டவர் வந்து கொடுக்குறாரு. ஸோ இந்த சாபத்துல இருந்து தான் ஆண்டவர் வந்து எப்படி நம்மள திருப்பி பழைய நிலைமைக்கு மாத்துறாருன்னு தான் விஷயம். பழைய நிலைமை எப்படி, ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் உள்ள உறவு, அதான் பழைய நிலைமை. அந்த மாதிரி தான் வச்சிருந்தாரு நம்மள. ஆனா அந்த பாவம் வந்து கெடுத்துருச்சு. திருப்பி எப்படி பழைய நிலைமைக்கு கொண்டு போறாரு, இயேசு மூலியமா பழைய நிலைமைக்கு கொண்டு போறாரு. அதுதான் இதோடைய விசேஷமே. இதுதான். ஸோ உங்களுக்கு என்ன, இப்போ பைபிள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுது. இன்னும் கேட்டீங்கன்னா நியாய தீர்ப்பே குடும்பத்தை வச்சுதான் வரும் போடுறதுக்கு. ஏன்னா பைபிள் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து முடிவு வரைக்கும் பாத்தீங்கன்னா குடும்பம் 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 தான் வருது. ஆண்டவர் எப்படி குடும்பத்தை நேசிக்கிறாரு, எப்படி பாதுகாக்கிறாரு, அப்புறம் ஏசியும் சபையும் சேர்த்து பேசுறாரு. இது எல்லாமே குடும்பத்தை மேட்ச் பண்ணி தான் அவர் பேசுறாரு. கூட பாத்தீங்கன்னா ஏவாள் தனியா இருக்கும் போதுதான் அந்த பிசாசு வந்து யூஸ் பண்றான். குடும்பமா இருக்கும் போது, ஹஸ்பண்டோட இருக்கும் போது பிசாசு வரல. அவ தனியா இங்க இருக்கிறா, அதை பார்த்துதான் பிசாசு வரான். அப்புறம் ஏன் வந்து ஏவாள் கிட்ட ஏன் வரணும், ஆதாம் கிட்ட ஏன் போல பிசாசுன்ற எனக்கு ஒரு கேள்வி ரொம்ப நாளா இருந்தது. அப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு உதாரணம் வந்து எனக்கு கிடைச்சது. இப்போ நார்மலா பெண்கள் பாத்தீங்கன்னா அந்த இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா அது ஃப்ரீயை வந்து ரொம்ப பார்ப்பாங்க. இது ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்றது, இது ஃப்ரீயா கிடைக்குது அப்படின்றது ரொம்ப பார்ப்பாங்க. அப்போ பிசாசு வந்து அந்த அந்த வீக்னஸ் வந்து அவனுக்கு தெரியுது. ஆனா இதே இது ஒரு ஒரு ஆம்பளை கிட்ட போனீங்கன்னா, அந்த புருஷன் கிட்ட போனீங்கன்னா, புருஷன் என்ன சொல்லுவான், இந்த ஃப்ரீன்ற காசு எல்லாமே இதுலயே போட்டுட்டாமா, இது ஃப்ரீன்னு ஜஸ்ட் பேரு தான் இது அப்படின்னு ஆம்பளை சொல்றான். அப்போ அந்த அந்த பழத்தை பார்க்கும் போது அந்த ஒரு ஒரு அட்ராக்ஷன் வருது. ஒரு ஒரு இதுக்கு முன்னால அந்த பழத்தை ஏற்கனவே பார்த்துருக்க அந்த அட்ராக்ஷன் வரல. ஆனா அவன் வந்து சொல்றான், ஆஃபர் சொல்றான், நீ இதை சாப்பிட்டீன்னா நீ கடவுள் மாதிரி ஆயிடுவ, நீ அதனால சாப்பிடு. ஆனா ஆம்பளை வந்து கொஞ்சம் உஷாரா இருப்பான் இந்த இந்த விஷயத்துல. ஸோ அதனாலதான் வந்து ஏவால தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி சொன்னான். ஆனா ஆதாமுக்கு வந்து ஆண்டவர் டைரக்டா சொல்லியிருக்கிற இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு. ஆதாம் தான் ஏவாள் கிட்ட சொல்லியிருக்கணும். இப்ப ஆதாம் வந்து என்ன சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவன் இன்ஸ்ட்ரக்ட் கொடுத்துருக்கணும். சரி நீ சாப்பிட்டியா, ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஆனா இவனும் சேர்ந்து சாப்பிட்றான். அங்கதான் பிரச்சனை. ஏன்னா ஆண்டவர் வந்து டைரக்டா சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் பேச்சை மீறி அவன் பண்ணியிருக்கிறான். சப்போஸ் அவன் இவன் சாப்பிட்டு இவன் சாப்பிடலன்னா பிரச்சனையே வந்திருக்காது. ஆனா இவனும் சேர்ந்து சாப்பிட்றான். காரணம் என்னன்னா மனைவி மேல இருக்க அன்பு. ஏன்னா அந்த அந்த டைம்ல வந்து ஆண்டவர், ஏன்னா பாவம் எதுவுமே இல்லையா, அப்போ தெய்வீக அன்பு அவனுக்குள்ள இருக்குது. அதனால மனைவி விழுந்தா கூட நானும் சேர்ந்து விழுறேன்றான். அந்த பாவம் வந்துட்ட பிறகுதான் அவன் வந்து பழி போட ஆரம்பிச்சிட்டான். நீங்க கொடுத்த அந்த மனைவி தான் பிரச்சனை அப்படின்னு பாவம் வந்து எப்படி எல்லாம் கிரியேட் செய்து பாருங்க. ஸோ இதுதான், இது வந்து ஆண்டவர் வந்து எப்படி மாத்துறாருன்றதுதான் இந்த ஹோல் பைபிளோட விஷயம். ஸோ உங்களுக்கு சுகமாகட்டும், வாழ்க்கையில வெற்றி ஆகட்டும், இதுக்கு வந்து நீங்க இங்க போலாம் அங்க போலான்றது தேவையே இல்லை. ஏன்னா கணவன் மனைவி சேர்ந்து ஜெபம் பண்ணாவே போதும். ஏன்னா ஆண்டவர் அதுதான் செய்ய விரும்புறாரு. இதுல நான் நிறைய இது வசனம் வந்து கொடுக்குறாரு. இங்க வந்து 2-3 பேர் இருக்கிறாங்களோ அந்த மத்தியில நான் இருப்பேன், என்னோட பிதாவானவர் செய்வார். அந்த 2-3 பேர்னா யாருன்னா கணவன் மனைவி பிள்ளைகள். இதுதான் வந்து ஆண்டவர் சொல்றாரு. ஸோ ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா இதுவே இதுவே இது இது என்ன காமிக்குதுன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் காமிக்குது. ஏன் ஒருத்தர் பேசினா ஆண்டவர் கேட்க மாட்டாதான், ஏன் 2 பேரு வந்து ஆண்டவர் சொல்றாரு, ஏன் ஒருத்தர் இருந்தா போதாதா? ஏன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஆயிடுச்சு. இப்போ 2 பேர் கணவன் மனைவி வந்து 2 பேரும் சைன் போட்டாதான் அந்த பிளெஸிங்க அவங்க கேட்க முடியும். இதுதான் வந்து இந்த இந்த மெசேஜோட இதுதான். ஸோ இன்னும் நான் நாளைக்கு நான் எலாபரேட்டா நான் சொல்றேன்.
நாளைக்கு நான் என்ன பிரசங்கம் பண்ண போறேன்றதை நான் இப்பயே நான் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டேன். ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு என்னோட லாங்குவேஜ் உங்களுக்கு புரியுது, என்னோட தமிழ் புரியுது, ஏன்னா தமிழ்ல எனக்கு ரொம்ப வராது சில இது. சரி, ஓகே, தேங்க்யூ. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா உங்களை பார்க்குறேன். இன்னும் போக போக நம்ம அறிஞ்சிக்கலாம். இன்னைக்கு யார் புதுசா வந்திருக்கா? நான் ஃபர்ஸ்ட் டே நிறைய மெசேஜ் நான் சொல்லியிருந்தேன், நிறைய பேர் வந்திருக்கீங்க. சரி, ஓகே. இன்னைக்கு புது காரியத்தை பத்தி ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தினாரு. நான் போக போக என்னோட சாட்சியும் நான் சொல்றேன். இன்னைக்கு ஸ்ட்ரெயிட்டா நம்ம வசனத்துக்குள்ளேயே போயிடலாம். இப்ப என்னன்னா, திருமண வாழ்க்கையை பத்தி நான் பேச விரும்புறேன். ஆக்சுவலா எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன் ஆண்டவர் வந்து இதை பேச சொல்றாருன்றது எனக்கு தெரியல. ரொம்ப நாளா இது வந்து எனக்குள்ள ஓடிட்டே இருக்கு, இதை பத்தி பேசணும்னு சொல்லி. ஏன்னா ஒரு அடிப்படை, ஒரு சமுதாயம் அடிப்படையே வந்து குடும்பத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. நிறைய பேர் என்னென்னவோ மெசேஜ் எல்லாம் தராங்க. ஆனா வேறு சரியா இருந்தாதான் அதோடைய கிளைகள் நல்லா இருக்கும், அது தர பழம் நல்லா இருக்கும். வேறே சரியில்லைன்னா அது தர பழமும் சரி இருக்காது. இதுதான் பைபிள் தொடக்கமே வந்து வேறதான் வைக்குது. மேரேஜ் பத்தி தான் வந்து பைபிள் தொடக்கமே ஆதாமேவாளோட திருமணத்துல இருந்து இயேசுவும் சபையும் பத்தி முடிக்கிறார். தொடக்க ஆதாமேவாள் திருமணத்துல இருந்து இயேசுவும் சபையும் உள்ள திருமணத்துல தான் முடிக்கிறார். ஸோ திருமணம் வந்து ஆண்டவர் வந்து ரொம்ப பாக்குறாரு. ஸோ நிறைய பேர் வந்து இதை பார்க்கறதும் இல்லை, இது ரொம்ப பேசுறதும் இல்லை. நிறைய கல்யாணத்துல தான் இது வந்து பேசுறாங்க. உங்களுக்கு இதை பத்தி தெரியணும்னா எங்கேயாவது இது கிறிஸ்டின் மேரேஜ்ல போனாதான் திருமணத்தை பத்தியே பேசுவாங்க. ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிட்டு விட்டுருவாங்க. ஆனா இதுல எவ்வளவு ஆழமான சத்தியம் இருக்குதுன்றது யாருமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா பைபிள் தொடக்கமே அதுல இருந்து தான் தொடங்குது, திருமணத்துல பத்தி தான் தொடங்குது. ஸோ ஒரு சபையும் வந்து இதுல இருந்து ஒரு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இப்போ திருமணத்தை வந்து ஆண்டவர் தான் உருவாக்குனாரு. அது இப்படி இது அவருக்கு தான் தெரியும். அவர் இப்படி உருவாக்குனாரோ அது அவருக்கு தான் தெரியும். நம்ம என்ன பண்றோம்னா, அவர் பேச்சை கேட்காத நம்ம இஷ்டத்துக்கு வந்து குழப்பிக்கிட்டே இருக்கோம். இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோன்ட்டு சொதப்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா வசனமே வந்து கிளியரா சொல்லுது. இப்போ ஒரு கார் மேனுஃபேக்சர் கூட எடுத்துக்கோங்க. ஒரு கார் வந்து இப்ப இருக்க டெக்னாலஜி கார்லாம் பாத்தீங்கன்னா வைஃபை இருக்கு, இன்டர்நெட் இருக்கு. அப்போ நம்ம தெரியாத வந்து என்னென்னவோ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம், இது எதுக்குன்னே தெரியாது. ஸோ அது மெக்கானிக் கிட்ட கூட்டு போய் அந்த கார் உருவாக்குனவனுக்கு தான் தெரியும் இது என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் உள்ள இருக்குதுன்றது அவருக்கு தான் தெரியும். ஸோ அங்க போய் வந்து நம்ம கத்துக்கணும். இல்லைன்னா கார்ல வந்து ஒரு புக் கொடுத்துருப்பாங்க, யூசர் மேனுவல்ன்றது பேரு. அதுலயே வந்து கிளியரா எழுதியிருப்பான் இந்த கார்ல என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் வசதிகள் இருக்குதுன்றது அதுலயே கிளியரா கொடுத்துருப்பான். அதை விட்டுட்டு நம்ம தெரியாத என்னென்னோ பண்ணிட்டு இருந்தா ஜஸ்ட் நம்ம கார் ஓட்ட தான் முடியும் தவிர அதோடைய ஃபுல் ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியாத போயிடும். ஸோ அதனால அந்த யூசர் மேனுவல் தான் அந்த பைபிளே யூசர் மேனுவல். நம்மளோட தேவன் நம்மளை எப்படி உருவாக்கி இருக்கிறாரு தெரியணும்னா பைபிளை பார்த்தாதான் வந்து உங்களுக்கு கிளியரா புரியும். இப்போ நம்ம மெசேஜ்குள்ள போவோம். எஃபிஷியன்ஸ். எனக்கு தமிழ் வந்து எனக்கு ரொம்ப தெரியாது. ஸோ உங்களுக்காக நான் தமிழ்ல கஷ்டப்பட்டு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல. 5:18 33. துன்மார்க்கத்திற்கு ஏதோ 18 ஆமா 18. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் நாணப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முடிப்பினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் தரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் விலையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார்.
அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். 33 வரைக்கும் படிச்சு. நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரிது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவன். ஓகே, இதுல ரகசியம் பெரியதுன்றது சொல்றாரு. என்ன ரகசியம் பெரியது? இதுல என்ன ரகசியம் இருக்கு? ரகசியம்னா என்ன ஆகுதுன்னா, மற்ற ஜனங்களுக்கு யாருக்குமே தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் அதை உணர்த்த முடியும். அதனாலதான் இந்த ரகசியம்ன்றது வருது. ரகசியம் பெரியதுன்னா இதுதான். ஸோ அந்த ரகசியத்தை தான் என்னதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுட்டாவே குடும்ப வாழ்க்கை வந்து நல்லதா இருக்கும். ஸோ அந்த ரகசியத்தை பத்தி நாம இன்னைக்கு பேசுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆண்டவர் வந்து ஒரு பேட்டர்ன் வச்சுட்டாரு. குடும்பம் எதை நினைச்சு வந்து குடும்பத்தை உருவாக்குனாரு. இப்போ ஒரு சேர் இப்போ நம்ம உட்காடுறோம், அந்த உருவாக்குனவர் வந்து இமேஜின் பண்ணி பார்த்திருப்பார். சேர் வந்து இப்படி இருக்கணும், இப்படி ஜனங்க உட்காரணுன்றது அவர் இமேஜின் பண்ணி பார்த்திருப்பார். அப்புறம் தான் அந்த சேரையே இது கிரியேட் பண்றாரு. எடுத்தோடனே சேர் அப்படியே டிசைன் பண்ணல. ஃபர்ஸ்ட் வந்து அவர் யோசிக்கிறார், சேர் வந்து இப்படி இருக்கணும், இப்படி உட்காரணும், இதெல்லாம் யோசிச்சுதான் சேரையே உண்டாக்குறாரு. அதே மாதிரி ஆண்டவர் வந்து திருமணத்தை வந்து எப்படி யோசிக்கிறாருன்னா, கிறிஸ்துவையும் சபையும் இணைச்சி வந்து தான் அவர் பிளான் பண்றாரு. அவர் அப்படிதான் இந்த டிசைனையே உண்டாக்குறாரு. கிறிஸ்துவ வந்து யாரு, சபை எப்படி இருக்கணும், கிறிஸ்து வந்து நம்ம இது நம்மளோட ஹஸ்பண்ட் புருஷர்னு சொல்லுது, சபை வந்து மணமகள்னு சொல்லுது. ஸோ புருஷர் வந்து எப்படி ஒய்ஃபை வந்து எப்படி பார்த்துக்கணும்னா, ஜீசஸை இயேசுவை பார்த்தாவே போதும். புருஷங்க வந்து எப்படி மனைவியை பார்த்துக்கணும், எப்படி நேசிக்கணும். இப்போ நம்ம இப்போ ஜீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பைபிள் என்ன சொல்லுது, நம்ம எல்லாருமே கெட்டு போயிட்டோமா, எல்லாரும் கடவுளுக்கு அகெயின்ஸ்ட் ஆயிட்டோம். ஆனாலும் ஆண்டவர் வந்து நம்மளை நேசிச்சு நம்மளுக்காக உயிரே தந்தார். ஸோ ஒரு புருஷனும் மனைவிக்காக அந்த அளவுக்கு நேசிக்கிறவங்களா மாறணும். ஸோ இதுதான் அந்த இந்த டிசைனை வச்சுதான் ஆண்டவர் வந்து தீர்மானம் பண்றாரு திருமணம்னா எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்ப அந்த விலா எலும்புல வந்து ஒரு விசேஷம் இருக்கு. ஜெனிசியஸ் 2:21 இருந்து 24 வரைக்கும் தமிழ்ல. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்திருந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தம் மனுஷனால் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனாலே எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பாள். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியும் ஆகிய இருவரும் நிர்வாகியாய் இருவரும் இருக்கப்படாதிருந்தார்கள். இப்ப பாத்தீங்கன்னா, ஆதாமோட அந்த எலும்பு தான் வந்து எல்லாத்தையும் தாங்குது. நம்மளோட உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸும் வந்து விலா எலும்புல தான் அது ஹேங் ஆகிட்டு இருக்கு. மெடிக்கல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதனால விலா எலும்புல எடுத்து மனுஷிய உருவாக்குறான். ஸோ என்னன்னா, எல்லாரும் அந்த 2 பேருமே ஒரே மாம்சம் ஆயிட்டாங்க. அதே இதுதான் ஜீசஸை பாத்தீங்கன்னா, அவரோட விலா எலும்புல குத்துறாங்க. உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியுதா? உங்களுக்கு விலா எலும்புல இருந்து எடுத்தது வந்து உலக பிரகாரமான இது. ஆவிக்குரிய பிரகாரம் வந்து அதே மாதிரி ஜீசஸ் வந்து விலா எலும்புல குத்தி சபையை உண்டாக்குறாரு. அதுக்கப்புறம் தான் சபை வந்து உண்டாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை வந்து ஏத்துக்கிறாங்களோ அந்த சபை வந்து என்னன்னா, அவரோட விலா எலும்புல இருந்து உருவாக்குனது தான் சபை. ஸோ இதுதான் ஆண்டவர் வந்து இந்த இமேஜின் பண்ணி தான் வந்து
திருமண வாழ்க்கையை வந்து இப்படி இருக்கணும்ன்றது டிசைனே பண்றாரு. இதுல பாத்தீங்கன்னா இப்போ நான் நிறைய குடும்பத்துல வந்து பிரச்சனை வந்து அதிகமா இருக்குது. இது ஒய்ஃப் வந்து புருஷன் பேச்சு கேட்கறதுல, புருஷன் ஒய்ஃப் பேச்சு கேட்கறதுல ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட சண்டை. என்னன்னா கடவுளோட திட்டத்தை வந்து அவர் எப்படி நம்மளை டிசைன் பண்ணியிருக்கிறாருன்றது தெரியாத இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமா இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நான் அந்த ஜெனிசியஸ்ல அந்த ஏவாள் வந்து பிசாசு எப்படி வஞ்சிக்கிறான்றது யோசிச்சாவே இது வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சரி, இதுல இருந்து இப்படி நம்ம வெளியே வர்றது, ஆண்டவர் வந்து ஒரு ஒரு மெத்தடை வந்து நம்மளுக்கு ட்ரெயின் பண்றாரு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும், அது எப்படி அவர் ட்ரெயின் பண்றாருன்றது தான் நாங்க போக போக நான் சொல்ல வரேன். நான் இப்ப வெற்றிக்கான ஒரு ஒரு திருமண வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா இது அன்பை விட இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அன்பு தாங்க முக்கியம், அன்பு தாங்க முக்கியம். ஆனா அன்பை விட ஒண்ணு இருக்கு. அன்புன்றது நார்மலா எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஆனா அதுக்கு முக்கியம், அன்பை விட முக்கியம் என்னன்னா ஞானம். திருமண வாழ்க்கை இப்படி ஞானமா கொண்டு போறது, ஞானம் தான் ரொம்ப முக்கியம். பைபிள் வந்து ஞானத்தை பத்தி அதிகமா பேசுது. அன்பு வந்து இது அதுவும் நல்லதுதான், அது எல்லார்கிட்டையும் இருக்குது. ஆனா ஞானம் இல்லைன்னா அன்பு இருந்தாலும் வேஸ்ட் தான். ஏன்னா இப்ப ஒருத்தர் தப்பு செஞ்சா இது ஓகே ஓகே சரிங்க நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு விடக்கூடாது, அதுல ஞானம் இருக்கணும். ஏன்னா இப்போ பரிசுத்தாவியானவர் இயேசு இப்படி என்ன பண்றாருன்னா, நம்ம தப்பு செஞ்சா உணர்த்துறாரு. அதே மாதிரி புருஷன் மனைவி தப்பு செஞ்சா அவங்கள வந்து மாத்துறவங்களா தான் இருக்கணும். ஸோ அதனால ஞானமும் அதுக்கு தேவைப்படுது. அப்ப அந்த ஞானம் இருந்தாதான் நம்ம குடும்ப வாழ்க்கையை வந்து கட்ட முடியும். சரி சரி, இப்போ வந்து ஏவாள் எப்படி வஞ்சிக்கப்படுறான்றது பார்க்கலாம். இப்ப ஏவாள் வந்து பாத்தீங்கன்னா குடும்பமா இருக்கும் போது பிசாசு வந்து எதுவுமே பண்ணல. அவ எப்போ தனியா இருக்கிறாளோ அப்போதான் வந்து பிசாசு வந்து பேசுறான். எப்போ அவ தனியா மாற்றா. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, பிசாசு ஏன் வந்து ஏவாள சூஸ் பண்ணணும், இந்த ரெண்டு காரியத்தை பத்தி நான் பேசுறேன். இப்போ தனியா இருக்கிறத பத்தி நான் சொல்றேன். இப்ப நிறைய பேர் வந்து அந்த சண்டை வர்றதுக்கு காரணமே கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா தனிமையா இருக்கிறது தான். தனிமை என்னன்னா ஆண்டவரோட நெருங்காதது, புருஷன் பொண்டாட்டி ஒன்னா இல்லாதது, இது எல்லாமே வந்து தனிமையை தான் குறிக்குது. ஸோ இந்த சமயத்தை தான் பிசாசு வந்து யூஸ் பண்ணிக்கிறான். அப்புறம் வந்து ஆதாம் ஏன் வந்து பிசாசு வந்து வஞ்சிக்கல, ஏன் ஆதாம் கிட்ட பிசாசு போயிருக்கலாமே. ஏன்னா ஆதாம் கிட்ட டைரக்டா ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த பழத்தை வந்து நீ சாப்பிடாத, சாப்பிட்டீங்கன்னா நீ சாகவே அப்படின்னு டைரக்டா ஆதாம் கிட்ட சொல்லிட்டாரு. ஆதாம் தான் ஏவாள் கிட்ட சொல்றது இந்த மாதிரி பழம் சாப்பிடக்கூடாதுன்றது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா தெய்வீக அன்பு வந்து அவனுக்குள்ள இருக்கு. ஏன்னா அந்த டைம்ல வந்து பாவம் இல்லை, இன்னும் பாவம் வரல உள்ள. அப்போ அவனுக்குள்ள வந்து தெய்வீக அன்பு இருக்கிறதுனால மனைவியை வந்து அப்படி நேசிக்கிறான். இந்த அளவுக்கு நேசிக்கிறான்னா, நீ கீழே விழுந்தா நானும் சேர்ந்து கீழே விழுறேன் அப்படின்றான். அப்போ அந்த பிசாசு பாருங்க, அந்த ஏவாள் கிட்ட இந்த இந்த பழத்தை சாப்பிட்ட நீயும் கடவுள் மாதிரி ஆயிடுவ, ஒரு ஒரு ஆஃபர் தரான். இப்ப இப்படி நம்மளுக்கு ஏதாவது ட்ரெஸ் கடைக்கு போன ஒரு ஆஃபர் தரான், இது வாங்கினா இது உங்களுக்கு ஆஃபரா தரான், அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஆஃபர் மாதிரி சொல்றான். நீ இதை சாப்பிட்டீங்கன்னா நீயும் கடவுள் மாதிரி நீ ஆயிடுவ அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பண்றான் அந்த பழத்தை. அப்போ நார்மலாவே பெண்கள் வந்து ஆஃபர்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நேச்சுரலாவே. நான் கேட்டிருக்கேன், இப்போ ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீனா பெண்கள் வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா இது ஃப்ரீயா தராங்கன்னு. ஆனா இதே இது ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி பாத்தீங்கன்னா அந்த விஷயத்துல அவங்க உஷாரா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது வந்து ஃப்ரீ கிடையாது, அந்த பணத்தை வந்து இதுலயே போட்டுதான் அது ஃப்ரீன்றதுனாலதான் அதை வைக்கிறாங்கன்றதே தெரியும். ஆனா மனைவிக்கு வந்து அந்த ஃப்ரீன்ற வார்த்தை பிடிச்சதுனால இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் பிசாசு வந்து ஏவாளை வந்து சூஸ் பண்றான். ஏன்னா அவன் எப்படி உண்டாக்கி இருக்கான்றது அவனுக்கு தெரியும். ஸோ அதனால அந்த அந்த பழத்தை வந்து அந்த அட்ராக்ட் பண்றான். இந்த இது சாப்பிட்டீங்கன்னா இங்க பாரு எவ்வளவு அழகா இருக்கு, இது நீ சாப்பிட்டீங்கன்னா நீயும் கடவுள் மாதிரி ஆயிடுவ அப்படின்னு உண்டாக்குறான். அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அவங்க நிர்வாணம்ன்றது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, ஆதாம் இங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அப்போ ஆதாமும் சேர்ந்து, இதுல என்ன ஒரு காமெடின்னா ஏவாள் வந்து அவ சாப்பிட்டது மட்டும் இல்லாத புருஷனுக்கும் சேர்ந்து தரா. ஆக்சுவலா ஆதாம் வந்து வேணாம், இது கடவுள் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா பாவம் உள்ள வந்திருக்காது. ஆனா இங்க பாவம் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அவனும் சேர்ந்து சாப்பிட்றான். அந்த பாவம் உள்ள வந்துட்ட பிறகு என்னன்னா அவனோட வார்த்தையே மாறுது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான்னா, நீ சேர்த்தீங்கன்னா நானும் சேர்ந்து சாகுறேன்
நீ உளுந்தீன்னா நானும் சேர்ந்து உழுவுறேன். ஏன்னா அவன் தெய்வீக அன்புல இருந்தான். இப்ப பாவம் உள்ள வந்துட்டதுனால அவன் வார்த்தையே மாறுது. ஆண்டவர்கிட்ட சொல்றான், நீ கொடுத்த இந்த ஸ்ரீ தான் பிரச்சனை, பழி போட ஆரம்பிக்கிறான். அந்த அன்பு போயிடுச்சு இப்போ. இப்ப நீதி எனக்காக தந்த இந்த ஸ்ரீ தான் பிரச்சனை. அதனால இவளை அடிங்க உதைங்க தண்டிங்க, அந்த அந்த மாதிரி அவன் சொல்றான். ஸோ பாவம் வந்து எப்படி உள்ள வருதுன்னு பாருங்க. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா ஆண்டவர் வந்து சபிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு ஒரு சாபமும் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் குடும்ப வாழ்க்கையில பெரிய அந்த சாபம் வந்துட்டதுனால இப்போ வந்து எல்லாத்துலயும் பிரச்சனை ஆயிடுச்சு. இதை எப்படி வந்து சரி பண்ணணும்னா ஜீசஸை பார்த்தாதான் நீங்க சரி பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஆண்டவர் வந்து திருமணம் வந்து வைக்கணும்ன்றது தான் அவரோட திட்டமே. ஏன்னா மனுஷன் தனியா இருக்கிறது நல்லது இல்லைன்னு ஏன் சொல்றாருன்னா, இப்ப மனுஷன் வந்து பாவத்துல உளுந்துட்டான். அவனை சரியாக்குறது யாருன்னா மனைவியும் புருஷனும் தான். மனைவி புருஷனை சரி பண்ணணும், புருஷன் மனைவியை சரி பண்ணணும். அதேதான். இப்போ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை தான் ஆண்டவர் வந்து முன்னாலேயே தீர்மானம் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா மனுஷன் பாவத்துல உளுந்துட்டதுனால கண்டிப்பா மனுஷன் வந்து கெட்டு போவான், கண்டிப்பா அவன் தப்பான வழியில போவான். அதனாலதான் மனைவியை உண்டாக்குறாரு. மனைவி வந்து பைபிள் என்ன சொல்லுதுன்னா ஹெல்பர், சூட்டபிள் ஹெல்பர். தமிழ்ல என்ன வரும்? உதவியாளர், தகுந்த உதவியாளர் சொல்லி வருது. ஸோ மனைவி வந்து ஒரு ஹெல்பர். என்ன ஹெல்ப்பர்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும், அது மனைவி வந்து எப்படி சரி பண்றாங்க. கிறிஸ்துவும் சபையும் சேர்த்து நீங்க பார்க்கணும். இப்படி கிறிஸ்து வந்து நம்மளை வந்து சரி பண்ணி நம்மளை ஒழுங்காக்கி நம்மள பாவத்தெல்லாம் கழுவி கடவுள் முன்னால பெர்ஃபெக்டா எப்படி நிறுத்துறாரோ, கணவன் மனைவியும் சரி பண்ணி அவங்கள வந்து கடவுள் முன்னால பெர்ஃபெக்டா நிறுத்துறது தான் வாழ்க்கையே. அதுதான் திருமண வாழ்க்கையே. இப்ப நிறைய பேர் திருமணம் பண்ணிக்க போறவங்க என்ன என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு மாப்பிள்ளை வந்து அழகா இருக்கணும், அப்புறம் பொண்ணு அழகா இருக்கணும்னு நினைப்பாங்க, நல்லா படிச்சிருக்கணும்னு நினைப்பாங்க, இதெல்லாம் இது பண்ணுவாங்க. ஆனா முக்கியமான விஷயமே இதுதான் திருமணம். ஏன்னா மனுஷன் எல்லாருமே கெட்டு போயிட்டான். நீங்க வந்து பெர்ஃபெக்டா யாருமே பார்க்கவே முடியாது. ஏன்னா பைபிள் கிளியரா சொல்லிருச்சு, ஒருவனும் வந்து நல்லவனே கிடையாது, எல்லாருமே கெட்டவன் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு தாட்டை வச்சுக்கிட்டு திருமணம் பண்றவங்க வந்து ஃபெயிலியர் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் நல்ல பையன் நினைச்சு இது பண்ணியிருந்தேன், நல்ல பொண்ணுன்னு நினைச்சு பண்ணியிருந்தேன், கடைசியில் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த மாதிரினா எல்லாருமே பாவிகள் தான், யாருமே உலகத்துல வந்து நல்லவங்களே கிடையாது. இதை இப்படி கிறிஸ்து வந்து இப்படி நம்மள வந்து ஒரு பாவியா நம்மள வந்து எடுத்து மாத்தி கடவுள் முன்னால பெர்ஃபெக்டா வந்து நிறுத்துறாரோ, மனைவி புருஷனும் அதே மாதிரி நம்மளோட தப்பெல்லாம் உணர்த்தி. இன்னும் கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்ச்சே நம்மளோட குடும்பத்துல இருந்து தான் சபையை ஆரம்பிக்கணும். புருஷன் வந்து பைபிளை பத்தி மனைவிக்கு சொல்லணும், மனைவி வந்து புருஷன் கிட்ட பைபிளை பத்தி சொல்லணும், ரெண்டு பேரும் உட்கார்ந்து ப்ரேயர் பண்ணணும். இதுதான் ஒரு வெற்றிக்கான திருமண வாழ்க்கையோட வெற்றி. இதுதான். இப்போ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நிறைய பிளெஸிங் வந்து திருமண வாழ்க்கையில தான் ஆண்டவர் வந்து வச்சிருக்கிறார். என்னன்னா இப்போ இங்க 2-3 பேருன்றது என்னன்னா குடும்பத்தை தான் ஃபர்ஸ்ட் குறிக்குது. நிறைய பேர் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஆனா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது என்னன்னா, அது கணவன் மனைவி தான் சொல்லுது. இப்போ உதாரணத்துக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட்னு சொல்றாங்க இல்லையா. இப்போ பேங்க்ல வந்து நிறைய ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்கு. அதுல ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா, இப்போ பணம் நிறைய பேங்க்ல இருந்துச்சுன்னா ஒண்ணு கணவன் வந்து சைன் போடணும், இல்லைன்னா மனைவி யாராவது ஒருத்தர் சைன் போட்டா அந்த பணத்தை எடுத்துக்கலாம். இன்னொரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்குது, அது 2 பேரும் சைன் போட்டாதான் வந்து அந்த பணத்தை எடுக்க முடியும். ஆண்டவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த அந்த ஆசீர்வாதம் எல்லாமே ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல போட்டு விட்டாரு. அதனால கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து அதுல சைன் போட்டாதான் அந்த ஆசீர்வாதத்தையே எடுக்க முடியும். அதுதான் பைபிள் வந்து என்ன சொல்லுதுன்னா, இங்க 2-3 பேருன்று அதுதான் சொல்லுது. ஏன் ஒருத்தர் வந்து ஆண்டவர் வரமாட்டாரா? ஏன் 2-3ன்னா அது குடும்பத்தை தான் அது குறிக்குது. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து டெய்லி காலையில ஆண்டவரோட கனெக்டடா இருக்கணும். இன்னும் கேட்டீங்கன்னா, ஆண்டவரோட ஃபர்ஸ்ட் மிரக்கலே வந்து திருமணத்துல தான் ஆரம்பிக்கிறார். கானா ஒரு கல்யாணம், அந்த அந்த கதை யார் யாருக்கெல்லாம் தெரியும்? அப்படிங்களா? ஓகே. ஸோ கானா ஒரு கல்யாணம்ன்றத நான் ஷார்ட்டா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன்.
மேரி ஜீசஸோட மதர் வந்து என்ன பண்றாங்கன்னா ஜீசஸை வந்து கூட்டிட்டு போறாங்க. ஒரு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனை கூட்டிட்டு போறாங்க. இது நல்ல கதை. இது நான் இது ஷார்ட்டா எவ்வளவு சுருக்கி சொல்ல முடியுமோ நான் சொல்றேன். அங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து மேரேஜ் டைம்லலாம் திராட்சை ரசம் வந்து கொடுப்பாங்க. அந்த திராட்சை ரசம் எதுக்காகனா அவங்களோட கலாச்சாரம். அது திருமணம்னா திராட்சை ரசம் தரணுன்ற ஒரு கலாச்சாரம். அங்க அந்த அந்த திராட்சை ரசம் குறைஞ்சிருச்சுன்னா அந்த பொண்ணு மாப்பிள்ளை அந்த குடும்பத்துக்கே அது அவமானம், குறையக்கூடாது. அப்போ ஜீசஸும் மேரியும் அங்க இருக்கும் போது திராட்சை ரசம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மேரி வந்து யோசிக்கிறாங்க. ஏன்னா ஜீசஸ் வந்து யோசிக்கிறாங்க. ஏன்னா ஜீசஸ் வந்து நார்மலா பிறக்கல. தேவதூதர் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து வர போறாரு, உலகத்தின் ரட்சகரா இருக்க போறாரு, உலகத்தோட மீட்பரா அவர் இருக்க போறாருன்னு ஏஞ்சல்ஸ் வந்து சொன்னதுனால அவரோட பிறப்பே வித்தியாசமா இருக்கிறதுனால ஒருவேளை இவர் ஏதாவது மிரக்கல் பண்ணலாம்னு நினைச்சு மேரி வந்து ஜீசஸ் கிட்ட சொல்றாங்க. அப்போ ஜீசஸ் வந்து என்ன ரிப்ளை தராங்கன்னா, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்னன்றார். ஆக்சுவலா இது ஒரு பெரிய டாபிக். ஏன் இதை சொல்றாருன்றதை நான் லாஸ்ட்ல சொல்றேன். அப்புறம் வந்து கச்சாடையில தண்ணியை நிரப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மேரி வந்து என்ன சொல்றாங்க, இவர் என்ன சொல்றாரோ அதன்படி நீங்க செய்யுங்க அப்படின்ட்டு மேரி போயிடுறாங்க. அப்போ ஜீசஸ் என்ன சொல்றாரு, இந்த கச்சாடையில தண்ணியை நிரப்புங்கன்னு சொல்லும் போது அந்த தண்ணி வந்து திராட்சை ரசமா மாறிடுச்சு. இதை வந்து எல்லாருமே அந்த கல்யாணத்துல இருக்கவங்க எல்லாம் புசிச்சாங்க. அதை பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் குடிச்சாங்க. அப்புறம் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி திராட்சை ரசத்தை நான் குடிச்சதே கிடையாது, எப்படி இது செஞ்சீங்க, எப்படி இங்க இருந்து வந்துச்சு? ஏன்னா முன்னால குடிச்ச திராட்சை ரசம் சாதாரணமா இருந்துச்சு. எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை வந்து முன்னால தருவாங்க. நீங்க என்னன்னா சுமாரான திராட்சை ரசத்தை ஃபர்ஸ்ட் தந்துட்டு நல்ல திராட்சை ரசத்தை வந்து பின்னால தரீங்களே. ஸோ இதுல வந்து ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துறது என்னன்னா, ஒரு தண்ணியை வந்து திராட்சை ரசமா மாத்துறாரு. ஆக்சுவலா தண்ணின்றது வந்து என்னன்னா யாருமே அதை கண்டுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அது ஒரு கலரும் கிடையாது, அதுக்கு ஒரு வடிவமும் கிடையாது. யாரும் அது பெருசா இது பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் தண்ணி குடிப்பாங்க அவ்வளவுதான், தவிர அதை வந்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஆனா திராட்சை ரசம் பாத்தீங்கன்னா அதுல இருக்க ஸ்வீட், அந்த மாதிரி ஸ்வீட் வந்து எங்கேயுமே குடிச்சதே இல்லைன்றாங்க. அந்த திராட்சை ரசத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. எங்க பேசுனது மட்டும் இல்லாத இஸ்ரேல் ஜனங்க ஃபுல்லா அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதே மாதிரிதான் திருமண வாழ்க்கை. என்னன்னா நம்ம இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டாவே போதும். அந்த தண்ணியை இப்ப நம்மளோட வாழ்க்கையில வந்து எப்படி ஒரு கஷ்டமும் ஒரு யாரும் மதிப்பு இல்லாத ஒரு குடும்பத்தை அந்த திராட்சை ரசம் மாதிரி மதிப்புள்ளதா ஆக்குறது தான் இயேசு கிட்ட வந்து நம்ம போகணும். டெய்லி காலையில வந்து ஆண்டவரோட நம்ம கனெக்ட் பண்ணணும். இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, இது ஜீசஸ் வந்து நம்மள வந்து திருமணமே பண்ணிட்டாரு. அதோட வெளிப்பாடு தான் திராட்சை ரசம் நம்ம குடிக்கிறது. மாசம் வந்து சர்ச்சில் வந்து திராட்சை ரசம் தருவாங்க இல்லையா? அதை எது வெளிப்படுத்துதுன்னா நம்மளுக்கும் இயேசுக்கும் உள்ள உறவை தான் அது வெளிப்படுத்துது. ஸோ நம்மளோட ஹஸ்பண்ட் வந்து இப்ப ஜீசஸ் ஆயிட்டாரு. ஸோ ஒய்ஃப் நல்லா இருந்தாதான் அது ஹஸ்பண்டுக்கு வந்து பெருமை. அதனால உங்களுக்கு என்ன தேவை, என்ன வேணுமோ நீங்க வந்து ஜீசஸ் கிட்ட வந்து நீங்க தைரியமா கேட்கலாம். ஸோ இதுதான் அந்த சுசேஷமே இதுதான். அப்புறம் சுசேஷம் வந்து என்ன சொல்லுதுன்னா, தப்ப வந்து உணர்த்துது. நீ வந்து பாவி, நீ பாவின்னு சொல்லுது. இயேசு வந்து அதை வந்து நீ பாவியா இருக்கிற, இயேசு அன்பானவர் தான், அதுக்குன்னு அவர் வந்து தட்டி கொடுத்து போறது கிடையாது. நம்மளோட தப்பை உணர்த்தி நம்மளோட பாவத்தை கழுவி நம்ம சுத்திகரிச்சு ஆண்டவர் முன்னால நிறுத்துறாரு. இதை பார்த்தாவே குடும்பம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பைபிள்ல பிதா ஆனவர் அதுதான் அந்த அந்த இமேஜினேஷன்ல தான் இந்த திருமண வாழ்க்கையை உண்டாக்குறாரு. இப்போ மோசஸ் கதை பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல மோசஸ் ஒரு கட்டளை கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ஆண்டவர் வந்து குடும்பத்தை வந்து எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணி பாக்குறாருன்றது இதுலயும் ஒரு வெளிப்பாடு. அப்போ அந்த ஸ்ரீயை வந்து கல்லடிச்சு கொள்ளுங்க. அந்த மோசஸோட ஸ்டோரியில பாத்தீங்கன்னா, மோசஸோட கட்டளை என்ன சொல்லுதுன்னா, அந்த விபச்சாரி அந்த ஸ்திரீயை வந்து கல்லடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லுது. ஜனங்க எல்லாம். அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லுதுன்னா, தகப்பனும் தாயும் வந்து பசங்க ஜஸ்ட் கையை மேல தூக்குனாவே போதும் அவனை கொள்ளுங்கன்னுது. அப்போ எல்லாரும் பார்த்து இது பயப்பட ஆரம்பிச்சாங்க. என்ன கொல்லவே சொல்லுதா, ஜஸ்ட் கைதான உங்களை கொல்லவே சொல்லுதா? ஆக்சுவலா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இது எவ்வளவு பெரிய பாவம், இது வந்து தண்டிக்கப்படுறதுன்றது தான் ஆண்டவர் வந்து சொல்றாரு. ஏன்னா குடும்பத்துல இது இருக்கக்கூடாது, குடும்பத்துல வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுனாலதான் இந்த மாதிரி ஒரு மரண தண்டனை வரைக்கும் ஆண்டவர் கொடுக்க சொல்றாரு. ஸோ குடும்பத்தை வந்து எவ்வளவு ஃபோக்கஸ் பண்றாருன்னு பாருங்க.
இப்போ வந்து இது பால் வந்து பவுல் வந்து இப்படி அதை பார்க்கறாருன்றது நம்ம பார்க்கணும். இது பால் வந்து என்ன என்ன இமேஜினேஷன்ல பண்றாருன்னா, ஜெனிசியஸ் 2:24 வந்து அவர் அவர் இமேஜின் பண்றாரு. அதை வச்சு தான் வந்து அந்த அந்த எஃபிஷியன்ஸ் ஃபுல்லாவே எழுதுறாரு. ஜெனிசியஸ் 2:24 பாருங்க. நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இதுதான் சொல்லுது, ஒரே மாம்சம். ஏன்னா அந்த அந்த விலா எலும்பு மனைவியை வந்து அவங்க மாம்சமான அவங்களோட மாம்சம்ன்றது அவங்களுக்கு உணரணும். ஸோ யார் வந்து அவங்க அவங்க மாம்சத்தையே அடிப்பாங்க? பைத்தியக்காரன் தான் வந்து அவனோட மாம்சத்தை அடிப்பாங்க. ஸோ புருஷர் வந்து அவங்க மாம்சமான்றது அவங்களுக்கு தெரியணும். அதுதான் வந்து விலா எலும்புல இருந்து எடுத்தது. அதுதான். ஸோ மனைவிக வந்து நம்மளோட மாம்சம்ன்றது எல்லா புருஷன்களுக்கும் அது தெரிய வரணும். ஸோ நான் இன்னொரு ஒரு விஷயத்த நான் சொல்றேன். பீட்டர் 3:1-7 வரைக்கும் படிங்க. 3:1-7 வரைக்கும். ஃபர்ஸ்ட் பீட்டர் 3. மற்றபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாகிறார்கள். அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இந்த இந்த வசனம் பாத்தீங்கன்னா, இது 100 வருஷத்துக்கு முன்னால ஜனங்க வந்து ரொம்ப கெட்டு போயிருந்தாங்க. என்னன்னா, இது இஷ்டத்துக்கு மேரேஜ் பண்றது, யார் வேணாலும் மேரேஜ் பண்ணிக்கலாம், ஒரு ஒழுங்கினமா இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பேசுறாங்க, இந்த இந்த வசனத்தை வந்து பிரசங்கிக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா, இதுல நிறைய கிறிஸ்துவங்களும் இருக்காங்க. ஆனா கிறிஸ்துவங்க மட்டும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்காங்க. அவங்க பசங்க சரி, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாருமே நல்லா இருக்காங்க. அந்த காலத்துலலாம் நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் வந்து ரட்சிப்புக்குள்ள வந்தாங்க. அந்த ரட்சிப்புக்குள்ள இப்படி வந்தாங்கன்றதுக்கு காரணமே வந்து திருமணம் தான். ஏன்னா கிறிஸ்துவங்க வந்து எப்படி இருக்காங்க, இது கிறிஸ்தவங்க இல்லாதவங்க எப்படி இருக்காங்கன்ற ஒரு இதுதான். ஏன்னா கிறிஸ்தவங்க வந்து அவங்க பாக்குறாங்க, அவங்க கண் எதிர்க்க பாக்குறாங்க, அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பாக்குறாங்க. மனைவி வந்து பாக்குறாங்க, அந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, புருஷன் எவ்வளவு நல்லா வச்சுக்கிறாங்க, மனைவி புருஷனை எவ்வளவு நல்லா வச்சுக்கிறாங்க, பசங்க எவ்வளவு கீழ்ப்படிதலா இருக்காங்க. இதை வச்சுதான் வந்து அவங்க வந்து மனம் திரும்பி அவங்க வந்து கிறிஸ்துவ வந்து ஏத்துக்கிறாங்க. இப்படிதான் வந்து கிறிஸ்துவம் வந்து பெருக ஆரம்பிச்சதே அதுதான். இது வந்து 100 வருஷத்துக்கு முன்னால ரொம்ப ஒழுங்கினமா இருந்துச்சு. யாருமே கண்ட்ரோலுக்கு எதுவுமே கிடையாது, கண்ட்ரோல் பண்ண யாருமே கிடையாது, தட்டி கேட்கவும் யாருமே கிடையாது. அந்த மாதிரி டைம்ல கிறிஸ்துவம் வந்து எப்படி பெருகுச்சுன்னா, இந்த குடும்பத்தை வச்சுதான் கிறிஸ்துவமே பெருகுச்சு. ஸோ இந்த 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 வசனத்துல பாத்தீங்கன்னா அலங்காரத்தை பத்தி ரொம்ப சொல்லுது. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து அலங்காரமா ஒரு பொண்ணு ஒரு பையனும் வந்து ஸ்டைலா இருக்கணும், நல்லா தலை சீவி இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த இது இருக்கக்கூடாது. இருதயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெளிப்பிரகான தோற்றம் இம்பார்ட்டன்டே கிடையாது. ஸோ உள்ள வந்து இப்படி இருக்காங்க, அதுதான் வந்து வேதம் வந்து பார்க்க சொல்லுது. இப்போ டைம் எனக்கு கொஞ்சமா இருக்கிறதுனால நான் சீக்கிரம் இதை நான் முடிக்கிறேன். ஸோ இதுதான். ஸோ ஆண்டவரோட டிசைனை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எல்லாரும் பாவிகள் ஆயிட்டாங்க. ஸோ திருமணம் பண்ண போறவங்க வந்து இதை மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா வரப்போறவங்க வந்து வேற குடும்பத்துல இருந்து வராங்க. அவங்க இப்போ பையனும் பொண்ணும் எல்லாருமே பைபிள் சொல்ற பிரகாரம் வந்து எல்லாருமே பாவிகள் தான். அவங்கள எப்படி நீங்க திருத்தி, எப்படி நீங்க வசனத்தை சொல்லி எப்படி கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரீங்கன்றதுதான் அந்த அந்த வெற்றியின் ரகசியமே இதுதான்ன்றது பைபிள் வந்து கிளியரா சொல்லுது. ஸோ இன்னும் நான் டீட்டெயிலாக நான் வந்து நெக்ஸ்ட் மெசேஜில் நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ எவ்ரிவன். பிரைஸ் தி லார்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட்.
இன்னைக்கு மெசேஜ் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு அருமையான மெசேஜ் குடும்ப வாழ்க்கையை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா குடும்ப வாழ்க்கை தான் ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஒரு சந்ததி உருவாகணும்னா குடும்பம் வந்து நல்லா இருக்கணும். ஏன்னா இப்போ ஜனங்க வந்து பிள்ளைகள் வந்து கெட்டு போகிறதுக்கு காரணமே அடிப்படையே குடும்பம் தான். அதனால் வேறு தான் பைபிள் வந்து குடும்பத்தை வந்து வேறாக பார்க்குது. ஏன்னா வேறு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். வேறு நல்ல வேறாக இருந்தால் தான் அதில் வர இருக்க கிளைகளாக இருக்கட்டும், கனியாக இருக்கட்டும், ருசியாக இருக்கும். ஸோ அதனால் வேறு தான் ஆண்டவர் வந்து பார்க்க சொல்கிறாரு. அந்த ஆதாமேவாள் மேரேஜ்லேருந்து இயேசு கிறிஸ்துவும் சபையும் வரைக்கும் இந்த பைபிள் ஃபுல்லாகவே குடும்பத்தை பற்றி தான், குடும்பத்தை வச்சு தான் சொல்கிறாங்களே. அதனால் குடும்ப வாழ்க்கை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. எல்லா சபைகள்லேயும் இது வந்து பேசணும். ஏன்னா நம்ம வந்து ஆண்டவரோட ஜென்ரேஷனை வந்து நம்ம உருவாக்குறோம். நம்மளோட ஜென்ரேஷன் மட்டும் இல்லை, இது தேவனோட ஜென்ரேஷன், அவரோட சந்ததியை வந்து நம்ம வந்து உருவாக்குறோம். அதனால் இதில் வந்து நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். பிள்ளைகளுக்கு வந்து ஒரு நல்ல ஜீசஸை பற்றி சொல்லிக் கொடுக்கணும், பைபிளை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைலேருந்தே அது வந்து ஆரம்பிக்கணும். அதே மாதிரி புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கும். நீங்கள் வந்து ஆண்டவர் முன்னால் வந்து நீங்கள் வந்து பேசணும். டெய்லி காலையில் புருஷன் பொண்டாட்டி அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே கை பிடிச்சிட்டு ஆண்டவர்கிட்ட பேசணும். ஏன்னா திருமணமே இயேசுவையும் சர்ச்சையும் வச்சு தான் திருமணமே இருக்குது. அதை இமேஜின் பண்ணி தான் ஆண்டவர் வந்து இந்த கல்யாணமே அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதனால் இதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இது பைபிள் வந்து இதுவே சொல்லுதுன்னா, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பைபிளில் ஒரு விஷயம் 3 தடவை வந்துருச்சுன்னா அது என்ன சொல்ல வருதுன்றது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுமா. அப்போ பைபிள் ஃபுல்லாகவே வந்து குடும்பத்தை பற்றி தான் சொல்லுது. அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அதை ஃபோக்கஸ் பண்ணணும். அதனால் குடும்பத்தை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பைபிளில் நிறைய வசனம் வந்து குடும்பத்தை பற்றியே இருக்குது. அதனால் அதை நீங்கள் பாருங்கள். இன்னும் நான் நிறைய மெசேஜ் குடும்பத்தை பற்றி நான் எடுக்கலான் இருக்கேன். என்னோடய யூடியூப் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் நீங்கள் நிறைய விஷயம் குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. அப்புறம் நிறைய பேர் சொல்கிறத நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி மாமனார் மாமியார் பிரச்சனை கொண்டு வருவாங்க குடும்பத்தில். இந்த மாதிரி முக்கியமாக நான் அதிகமாக பேசப்படுறது வந்து மாமனார் மாமியார் பற்றி தான் அதிகமாக சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இப்போ நீங்கள் திருமணம் செஞ்சு வச்சிட்டிங்கன்னாவே நீங்கள் எல்லோரும் ஒரே சரீரமாக ஆகிட்டீங்க. ஒரே சரீரமாக ஆக்கும் போது பக்கத்தில் யார் வந்தாலும், அது அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், இல்லை பையன் வீட்டாராக இருக்கட்டும், யார் வந்தாலும் பைபிள் எதை மேட்ச் பண்ணுதுன்னா, ஏதேன் தோட்டத்தில் வந்து பாம்பு வந்து இப்படி வந்து ஆலோசனை சொல்லுது, ஏவாளுக்கு இப்படி சொல்லுது. அது ஒன்றும் தப்பாக ஒன்றும் சொல்லலையே, நீ சாப்பிட்டீங்கன்னா கடவுள் மாதிரி ஆயிடுவேன். ஏன்னா நான் நிறைய பேர் சொல்கிறாங்க, அம்மா எல்லாத்துக்குமே நல்லது தானே சொல்கிறாங்க, அப்பா நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க, அண்ணன் நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்பிரிட் வந்து யாரோட ஸ்பிரிட்டுனா அந்த பிசாசோட ஸ்பிரிட். அது ஏதேன் தோட்டத்தில் அந்த பாம்பாக வந்துச்சு இல்லையா, அந்த ஸ்பிரிட்டு தான் பேசுது. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது, தகப்பனையும் தாயும் விட்டு விலகி 2 பேரும் ஒரே மாம்சமாக இருப்பார். ஏன் தகப்பனும் தாயும் விட்டு விலக சொல்லுது? பைபிள் வந்து தகப்பனும் தாயும் எல்லோரும் ஒன்றா இருக்கணும், தகப்பனும் தாயை வந்து மதிக்கணும்னு சொல்கிறது. அதே ஆண்டவர் வந்து மேரேஜ் ஆகிட்ட பிறகு தகப்பனும் தாயும் விட்டு விலக சொல்லுது. ஏன்னா இதுதான், ஏன்னா 2 பேரும் ஒரே மாம்சமாயிட்டாங்க. அதுக்கு நடுவில் யாருமே வரக்கூடாது. தேவனும் நீங்கள் 2 பேரும் தான் கூட இருக்கணும், அதுக்குள்ளே யாருமே வரக்கூடாது. இதுதான் மெயின் சப்ஜெக்ட். ஸோ இன்னும் நான் நிறையா விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ண நான் ஆசைப்பட்றேன். இன்னும் நான் நிறைய லொக்கேஷனுக்கு போய் இந்த குடும்ப வாழ்க்கையை பற்றி இன்னும் நான் அதிகமாக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஆண்டவர் வந்து உங்கள் ஜென்ரேஷனை, உங்களோட பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை வந்து ஆசீர்வதிக்க அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாரு. இப்போவே வந்து கணவன் மனைவியும் எப்படி இருக்க சொல்லுதுன்னா கிறிஸ்துவை போல இருக்க சொல்லுது. இப்போ கிறிஸ்துவ எப்படி நம்ம எல்லாருமே பாவியாக இருந்தோம். ஆனால் கிறிஸ்துவ வந்து என்ன பண்ணுறாரு, நம்மளை கடவுள் முன்னால் நிறுத்துறதுக்கு நம்மளை ரெடி பண்ணுறாரு. எப்படி ரெடி பண்ணுறாருன்னு நம்ம பாவத்தை கழுவி அவர் நம்மளை பாவத்தை மன்னித்து ஒரு நல்ல மனுஷனாக நிறுத்தி கடவுள் முன்னால் பர்ஃபெக்டாக வந்து நிறுத்துறார். அதே மாதிரி தான் கணவன் மனைவி இருக்க சொல்லுது. இதுதான் பைபிளில் இருக்கிற ப்ராமிஸ் வேர்டு. இதை தான் வந்து ஆண்டவர் வந்து வலியுறுத்தி சொல்கிறாரு. நம்மளும் கிறிஸ்துவ போல இருக்கணும். புருஷனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு சர்ச்சே உங்கள் வீடாக தான் இருக்கணும். புருஷன் வந்து மனைவிக்கு வந்து சொல்லணும், பைபிளை பற்றி சொல்லணும், மனைவி புருஷன்கிட்ட சொல்லணும். 2 பேரும் சேர்ந்து மனம் திரும்பி ஆண்டவர் முன்னால், ஆண்டவர் வருகையில் பர்ஃபெக்ட் மேனாக, பர்ஃபெக்ட் உமனாக, பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டாக, பர்ஃபெக்ட் ஒய்ஃபாக நிறுத்துறது உங்களோட கடமைன்ட்டு தான் பைபிள் சொல்லுது. ஸோ இன்னும் நான் நிறைய விஷயம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்.
இன்னும் போக போக இன்னும் வேறு லொக்கேஷனில் வேறு சுச்சுவேஷன் அப்போ நான் உங்ககிட்ட நிறைய விஷயம் நான் பேசுகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஒரு கல்யாணத்தில் வாங்க நம்ம இயேசு ராஜா செஞ்சு வச்சது தானுங்க. காணா ஒரு கல்யாணத்தில் வாங்க நம்ம இயேசு ராஜா செஞ்சு வச்சது தானுங்க. இங்கு எந்த குறையும் இல்ல, தலைக்கெல்லாம் இயேசு இருக்க. இங்கு எந்த குறையும் இல்ல, தலைக்கெல்லாம் இயேசு இருக்க. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. ஏதேனில் தொடங்கின இந்த கல்யாணம் காணா வரைக்கும் தொடர்கிறது. இந்நாளில் தொடங்கிற இந்த கல்யாணம் வாழ்நாள் முழுதும் தொடரணுமே. நடுவில் வந்த கசப்பெல்லாம் இனிப்பாய் மாறுமே, தண்ணீரும் ரசமாய் மாறுமே. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. கிறிஸ்து சபையின் மீது அன்பு வைத்தது போலே ஒருவரை ஒருவரை நேசிக்கணும். கரங்களை கோர்த்து ஒன்றாய் ஒருவரை ஒருவர் தாங்கி கர்த்தரை சேர்ந்து சேவிக்கணும். இலகுவாய் மன்னித்து மனம் திறந்து பேசணும். பரிசுத்த ஜாதி உருவாக்கணும். காணா ஒரு கல்யாணத்தில் வாங்க நம்ம இயேசு ராஜா செஞ்சு வச்சது தானுங்க. ஹே, காணா ஒரு கல்யாணத்தில் வாங்க நம்ம இயேசு ராஜா செஞ்சு வச்சது தானுங்க. இங்கு